ஹலோ ஃபேஸ் இப்போ நம்ம பார்ப்பது இலங்கை தான். அதாவது ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய இந்த இலங்கை முக்கியம் பார்த்தீங்கன்னா தமிழர்களும் சிங்களர்களும் வாழ்ற ஒரு பகுதி தான் இந்த ஸ்ரீலங்கா. அது மட்டும் கிடையாது, உலகத்துல மிகப்பெரிய ஒரு யுத்த களம் கொண்ட ஒரு நாடு தான் ஸ்ரீலங்கா. இது முக்கியமா இது தமிழ்நாட்டுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு நம்ம முன்னோர்களால் பேசப்படுற ஒரு பகுதி தான். நம்ம தமிழ்நாட்டு கூட இருந்த குமரி கண்டம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கண்டத்துல ஒன்னா இருந்தது தான் இந்த ஸ்ரீலங்காவா. அதுக்கு பிறகு மிகப்பெரிய பூகம்பம், நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப இந்தியாவோட தனியா பிரிஞ்சு போய் இப்ப ஸ்ரீலங்கான்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்ரீலங்காவை இந்தியாவோட கண்ணீர் துளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ரீலங்காவில் என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் தனித்துவம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமா இலங்கையில ஒரு முக்கியமான பகுதி சிகிரியா. உலகின் 8வது அதிசயமா யுனெஸ்கோவில் இந்த சிகிரியா அறிவிக்கப்பட்டது. கல்வி அறிவு அதிகமா உள்ள நாடு எதுனா அது ஸ்ரீலங்கா தான். உலகிலேயே முதல் பெண் பிரதமரும் ஸ்ரீலங்கா தான். இந்திய பெருங்கடலின் முத்து அப்படின்னும், அதாவது இந்தியாவின் கண்ணீர் துளி அப்படின்னும் உலக நாடுகள் இலங்கையா இருக்குது. கைப்பந்து இலங்கையின் தேசிய விளையாட்டு. முக்கியமா பார்த்தீங்கன்னா மனிதன் நடப்பட்ட 2300 ஆண்டுகள் பழமையான ஒரு மரம் இருக்குது. அதுவும் அனுராதபுரத்தில் தான் இந்த மரம் இருக்கு. இலங்கையில தேயிலை ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகமாகும். அது மட்டும் கிடையாது, இலவங்கப்பட்டையோட தாயகமும் இதுதான். இலங்கையின் தேசிய கொடியானது கிமு 162 இருந்து பின்பற்றி வராங்க. இலங்கையில் உள்ள ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா அதுதான் இந்த கருடார் ஒரு குகை கோயில். இந்த குகை கோயில்ல ஒரு குடம் இருக்குது, மண் குடம். இந்த மண் குடத்துல எவ்வளவு தண்ணீர் கொட்டினாலும் இந்த குடம் நிரம்புறதே இல்லையா. அப்படி சுவாரஸ்யமான இடம் எங்கதான் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குடம் கருப்பாருக்கு இடையில இருக்குது. அது மட்டும் கிடையாது, அதாவது இந்த குடத்துக்குள்ள சதா எப்போதும் தண்ணீர் கொட்டிட்டே இருந்தாலும் இதுவரையிலும் தண்ணீர் சிதறி வெளில வந்ததே கிடையாது. அங்க விழும் தண்ணி எங்கதான் வெளில போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாதான். கண்டியில் இருந்து யாழ்ப்பாணம் செல்லும் வழியில ஏனயன் என்ற பாதையை தான் யுனெஸ்கோ பராமரிச்சுட்டு வருது. இது ஒரு சுற்றுலாதலமா இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா இது தம்புல்லா அப்படின்னு அழைக்கிறாங்க. முக்கியமா ஆதிகால மனிதர் வாழ்ந்த குகை தான் இந்த குகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆசியாவில் எங்குமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப அரிதா இருக்கிற ஒரு குகை தான் இந்த குகை. உண்மையிலே இந்த குகை ஒரு குகை கிடையாது. இது 80 குகையோடைய தொடர்பு உள்ளது. 80 குகைக்கு உள்ள தொடர்பு உள்ள இருக்கு. அதாவது உள்ள போனா ஒரு பெரிய ஒரு நகரமே இருக்கு. முக்கியமா ஆதிகால மனிதர்கள் அதாவது கீழே ஒரு நகரமே வச்சு வாழ்ந்திருக்காங்க. எதிரிகள்ட்ட தப்பிக்கிறதுக்காகவும் எதிரிகள் தெரியாதவண்ணம் தாக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு குகையை வச்சிருக்காங்களா. முக்கியமா இதுல ஒரு பாதாள உலகமே இருக்கதா சொல்றாங்க. இந்த குகைக்குள்ளதான் ஆதி மனிதர்களின் எச்சங்களும் நிறைய வரைபடங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த குடங்கள்ல இந்த குகையில் தான் இந்த குடம் இருக்குது. இந்த ஆறு ஓடுது. அதாவது இந்த குடத்துல இந்த மிகப்பெரிய ஒரு அருவி ஓடுது. இன்றைக்கு இது குகை கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த குகை கோயில தான் அந்த தண்ணீர் குடம் இருக்குது. இலங்கை மன்னனின் இயக்கர்களும் நாகர்களும் தான் பூர்வ குடிக்க ஆவணம் மாயனும் இந்த பூர்வ குடியில இருந்து வந்தவன் தானா. அப்படி பார்த்தா ஆதி காலத்துல இருந்து தமிழர்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. அதாவது நம்ம குமரிக்கண்ட உடனே சொல்றோம் பாத்தீங்களா, அந்த காலத்திலேயே இப்படி அந்த பகுதியில தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ராவணன் சிகிரியாவில் முக்கியமான ஒரு பெருந்தன்மையுள்ள ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ராவணன் அந்த காலத்துல 24 விமானங்களை பயன்படுத்தி தான் சொல்லப்படுது. இது ஆராய்ச்சியாளர்கள் ஏத்துக்கிறாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா ராவணன் காலத்துல போர் விமானங்கள் மற்றும் விமான தளங்கள் இந்த சிகிரியாவில் இருந்ததா சொல்றாங்க. இதன் காரணமா தான் வரலாற்று பொக்கிஷமா பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, இங்க ஏலியன் நடமாட்டமும் நிறைய இருக்கதா சொல்றாங்க. சிகிரியா மலைத்தொடர் மட்டுமின்றி அதோட பக்கத்தில் உள்ள பகுதியிலையும் ஒரு சில வித்தியாசமான சத்தம் கேட்கறதா சொல்றாங்க. அதாவது இந்தியாவில் தான் சேரி மிகவும் பிரபலம். ஆனா இலங்கையிலும் தற்போது சேரி அதிகமா பயன்படுத்துறாங்க. அதே நேரம் சிங்கள பெண்கள் ஒசரியா என்ற உடையை உடுத்துறாங்க. 17ஆம் நூற்றாண்டுல சிங்களவர்கள் இந்த குலத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உடையை வடிவமைச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தா உன்னதமான குடும்பத்தினர் குலத்தினர் தங்கம், வைரம், முத்து போன்ற ஆபரணங்களை தங்களுடைய உடையில பதிச்சிருப்பாங்க. மக்கள் முழங்கால இருந்து சற்று கீழே பாதி மூடப்பட்ட நிலையில இவங்க உடுத்திருப்பாங்க. அதே போல தற்போது சுடிதாரும் இங்க பரவலா அணிகிறாங்க. இலங்கையோட உடைன்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படலாம். அதாவது ஆவாள் ஏவாள் காலத்துல இருந்து உறுப்புகளை மறைக்கிறதுக்கு இலைகளை தான் அணிஞ்சாங்க. மனிதர்கள் தனது பசிக்காக வேட்டையாடினாங்க. அப்படி வேட்டையாடும் போது மிருகங்களோட தோள்கள் எடுத்து அதை உடைய உடுத்தினாங்க. மிக நீண்ட காலங்கள் இப்படிதான் மனிதன் உடைய அணிஞ்சான். நீங்க நினைக்கிற மாதிரி 5000 வருஷம் 10,000 வருஷம் இந்த மாதிரி உடைகள் தான் அணிஞ்சிட்டு இருந்தான். முக்கியமா நம்ம குமரிக்கடம்னு சொல்லக்கூடிய நம்ம பகுதியில் இருந்த மனிதன் உலகம் முழுவதும் போக ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகுதான் சீனாவில் வந்த மனிதர்கள் பருத்தி மூலயமா ஆடை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் உலகம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமா பருத்தி ஆடை அறிமுகமாகுது. அதுக்கு பிறகும் இடுப்பு கீழே மட்டுமே ஆடை அணிஞ்சாங்க. அதே நேரம் இந்து பெண்கள் ரவிக்கை இல்லாத சேரை அணிஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷ் ஆட்சியில பெண்கள் ரவிக்கை இல்லாத சேரை அணிஞ்சாங்க. ஆண்களை பொறுத்தவரை சாதிக்கப்ப அவங்க உடைய அணிஞ்சாங்க. சிங்கள மக்களை பொறுத்தவரை பெண்கள் பாவாடையும் ரவிக்கையும் மட்டும் தான் அணிஞ்சாங்க. ஐரோப்பியர் வருகை தொடர்ந்து அதுக்கு பிறகுதான் ஆடை கலாச்சாரம் அப்படியே மாறிச்சு. ஆண்கள் வேட்டி அணிஞ்சாங்க, பெண்கள் சாரி அணிஞ்சாங்க. அது ரவிக்கையோட அணிஞ்சாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நாடு சுதந்திரமான பிறகு வட இந்திய நாட்டு சினிமாக்களை பார்த்துட்டு இந்த மாதிரியே உடைய உடுத்த ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அக்கால பெண்கள் முக்கியமா சாலூர் அணிஞ்சு மார்பு மட்டும் தான் மறைச்சிருந்தாங்க. அக்காலத்துல பிராயணம் மார்பு கச்சை இல்லவே இல்லை. அதை அறிமுகப்படுத்தியது ஆங்கிலேயர் தான். ஆனா தற்போது 50 வயது நிரம்பிய பெரும்பாலானவங்க இந்த மார்பு கச்சை அணிய மாட்டாங்க. அதை பிரா அணிய மாட்டாங்க. இவற்றெல்லாம் பார்க்கும்போது இலங்கையில மட்டும் கிடையாது,
கிடையாது, உலகம் முழுவதும் 1950க்கு பிறகுதான் ஆடை கலாச்சாரமே முழுமை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே 2 செட்டு துணி இருந்தா போதும், ஆண்களுக்கு ஒரு கோவணம் மேல ஒரு துண்டு, பெண்களுக்கு ஒரே ஒரு சேர் இருந்தா போதும், அனைத்தையும் கவர் பண்ணிப்பாங்க. இப்படிதான் ஆடை கலாச்சாரம் வந்து உலகம் முழுவதும் இருந்தது. ஆங்கிலேய வருகைக்கு பிறகு மொத்தமா எல்லாம் மாறிடுச்சு. அது மட்டும் கிடையாது, ராவணன் உடல் இன்னும் இருப்பதா ஒரு செய்தி இருக்கு. ஸ்ரீராம தனது அவதார நோக்கத்தை முடிச்சு கொண்டதும் அயோத்தியில சரயு நதியோடு ஒன்றா கலந்து விட்டார் என்று ராமாயண இதிகாசம் சொல்லுது. ஆனா ஸ்ரீராமனால் வதம் செய்யப்பட்ட ராவணன் உடல் இன்னும் இலங்கையில பத்திரமா இருப்பது உங்களுக்கு தெரியுமா? ராவணனை ஸ்ரீராமன் வதம் செய்தவுடன் ராவணனது உடலை அவன் தம்பி விபீஷணனிடம் கொடுத்து முறைப்படி இறுதி காரியங்களை செய்ய சொன்னான். ஆனா விபீஷணனது முடிசூட்டு விழா லங்காபுரியில ஸ்ரீராமன் அங்கு இருக்கும்போதே நடைபெற வேண்டி இருந்ததால ராவணன் உடலை விபீஷணன் 18 அடி நீளமும் 5 அடி அகலமும் உள்ள ஒரு சிறப்பு பேழையில வச்சு லங்காபுரியின் நாககுல படையிடம் கொடுத்து பார்த்துக்கொள்ள செய்துவிட்டு போயிருந்தான். நாககுல வீரர்கள் ராவணன் சாகவில்லை என்றும் மயக்கமடைந்துள்ள அவன் எப்போது வேண்டுமானாலும் எழுந்திருக்கலாம் என்று எண்ணி உடல் இருந்த பேழையை ரக்லா என்னும் காட்டுப்பகுதி கொண்டு சென்று விட்டன. சில காலம் ராவணன் உயிர் பிழைப்பான் என எண்ணி உடல் கெடாமல் இருக்க மூலிகளால் ஆன தைல காப்ப உடல் முழுவதும் சாத்தி ரக்லாவின் மலை மீது சுமார் 8000 அடி உயரத்துல குகை ஒன்றுல பேயை வைத்து பாதுகாத்து வந்தாங்க. ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறையும் அகில உலக ராமாயண ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து ரக்லாவில் நடத்திய ஆய்வுல இந்த குகையும் அதனுள் இருக்கும் பேழையும் கண்டுபிடிக்கப்பட்டது. பேழையினுள் அரச ஆடைகளையும் ஆபரணங்களையும் தரித்த பதப்படுத்தப்பட்ட உயரமான சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டது. அகில உலக ராமாயண ஆராய்ச்சி மையம் மேற்கொண்ட ஆய்வுல ஸ்ரீராம ராவணனை கிமு 1511 7292 அன்று வதம் செய்ததாக கண்டுபிடிச்சாங்க. அதாவது இன்றைக்கு சுமார் 9300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்துள்ளது. அதோடு நாககுலத்தினர் உடலை பதப்படுத்தியுள்ள தைலம் 10,000 ஆண்டுகள் ஆகியும் உடலுக்கு சேதம் எதுவும் விளைவிக்காம வைத்திருப்பதாக சொல்றாங்க. மேலும் அந்த குகையில பேழை சுற்றிலும் பாம்புகள் இருந்துதான் நாககுலத்தினர் உடலை காத்துள்ளனர் என்று புராணம் சொல்வதால நாகப்பாம்புகளை பாதுகாப்புக்காக குகையில வைத்திருக்கலாம் என்றும் கூறப்படுது. ராவணன் கபாலத்துடன் கூடிய பதப்படுத்தப்பட்ட உடல் ஆபரணத்தோடு பேழையில் இருப்பதை போட்டோ எடுத்திருக்காங்க. இப்போது ஸ்ரீலங்கா அரசு ராமாயணம் சம்பந்தப்பட்ட 50 இடங்களை தேர்ந்தெடுத்து சுற்றுலா தலங்களாக ஏற்பாடு செய்தான். இவற்றில் ரக்லாவும் ஒண்ணு. இலங்கையோட பிரதான வரலாறுன்னு பாத்தீங்கன்னா தன்னகத்தே கொண்டிருக்கு. ஆதி நூலாகிய மகாவம்சத்தினை தன்னகத்தே கொண்டிருக்கு. இதன் காரணமாகவே இலங்கையானது கிமு 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து வரலாறு தெரியுது. அது முக்கியமா கடந்த 2000 வருஷமா இந்த வரலாறுகளை, இந்த பொக்கிஷங்களை காத்துட்டு வராங்க. பல்வேறு கலாச்சார மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே தற்போது நிலைக்கு வந்திருக்கு. அங்க உள்ள சிங்கள மக்கள் மட்டும் கிடையாது, மற்ற சிறுபான்மை மக்களுக்கும் இது பொருந்தும். கட்டடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இலங்கையில கட்டடக்கலை வந்து தொடங்குது. அதிகாலத்துல வந்து வண்ணம் தீட்டுதல், ஓவியம் வரைதல், கட்டடக்கலை, இந்த மாதிரி பல கலைகள் வந்து இருக்குது. முக்கியமா இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. குகை ஓவியம் அதெல்லாம் கவனிச்சோம் அப்படின்னா போர்த்துகீசிய வருகையிலிருந்து, இந்தோனேஷியர்கள் வருகையிலிருந்து, ஆப்பிரிக்கர்கள் வருகையிலிருந்து, அனைத்து விதமான நாடுகளிலிருந்து வருகை புரிந்தவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கட்டிடக்கலைகளை அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இசைன்னு பாத்தீங்கன்னா கிமு 300ஆம் நூற்றாண்டுல புத்தரின் வருகைக்கு பிறகு அனைத்துமே மாறி இருக்கு. முக்கியமா பௌத்தம் தொடங்கியது அப்பதான். பௌத்த மதம் அதுலேருந்து தான் தொடங்குச்சு. அவரோட இசை மட்டும் கிடையாது, அதுக்கு பிறகு வந்து போர்த்துகீசியர் வந்து கித்தார், பல்லட் அப்படின்ற பல விதமான இசைகளை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டும் கிடையாது, போர்த்துகீசியரோட அவங்களோட வந்து அடிமைகள், அதாவது ஆப்பிரிக்கர்கள், அவங்களோட இசைகளை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த அடிமைகளை இலங்கை ஆப்பிரிக்கர் அப்படின்னு அழைச்சாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களை பைலா அப்படின்னும் அவர்களோட நடன இசையை பைலா என்றும் அழைச்சாங்க. ஆனா எத்தனையோ இசைகளை வந்து அறிமுகப்படுத்தினாலும் தற்போது வர பௌத்த மற்றும் இந்துக்களின் இசை தான் அங்கு பிரதானமா பின்பற்றாங்க. முக்கியமா இந்தியமானது, குறிப்பா கேரளா உணவு தான் இலங்கையோட சமையல் கலையில செல்வாக்கு செலுத்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த காலகட்டங்களில் நிறைய கேரளக்காரர்கள் அங்க வந்து குஞ்சதுதான். அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய சமையல் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சுலபமாகவும் செய்யப்பட்டதா இருந்தது. அதனாலேயே இலங்கை முழுவதும் கேரளா உணவு பிரபலமானது. முக்கியமா பாலியல் தொழில் இலங்கை சட்டத்துக்கு புறம்பானது. அதாவது உடலை பிடித்தல், இது கூட வந்து தவறு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் பெண்கள், சிறுவர், சிறுமியர் பாலியல் தொழிலுக்காக கடத்தப்படுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சில பாதுகாப்பு படையினரே வந்து உறவு கொள்ளுதல். அது மட்டும் கிடையாது, பெற்றோர்களே இந்த தொழிலுக்கு கட்டாயப்படுத்துறாங்களாம். முக்கியமா குழந்தைகளை பாலியல் நோக்கில் வந்து அணுகினா 20 ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கிறாங்களாம். இருந்தாலும் 40,000 சிறுவர் சிறுமிகளை பாலியல் தொழிலுக்கு உட்படுத்துறாங்களாம் என்ற புள்ளி விவரத்தை குழந்தை உரிமை ஆணையம் அறிவிச்சிருக்கு. இருந்தாலும் இதை விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. புள்ளி விவரம் சொல்றது என்னன்னா, இலங்கையில ஒவ்வொரு நாளும் 80,000 ஆண்கள் பாலியல் தொழிலாளியை தேடி செல்றாங்களாம். அது மட்டும் கிடையாது, இலங்கையில கிட்டத்தட்ட 40,000 பாலியல் தொழிலாளி காணப்படுறாங்களாம். முக்கியமா ஒவ்வொரு நாளும் 100 குழந்தைகளை பாலியல் நோக்கில் துன்புறுத்துறாங்களாம். பாலியல் தொழில் உட்பட 30,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பாலியல் வன்முறை வழக்கு பதிவாயிருக்கு. அது மட்டும் கிடையாது, 10,000 முதல் 15,000 குழந்தைகளை விற்கப்பட்டதாகவும் பதிவாயிருக்கு. விலை